சர்விங் டிஷ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 50% ஆஃபரில் போட்டிருக்காங்க வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட்டோட வருது. சைஸும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸாக இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது நான்ஸ்டிக் பாத்திரம் கிடையாது, இது ஒரு இரும்பு பாத்திரம். வெளியே கோட்டிங் மட்டும் நமக்கு பாட்டம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கலர் கோட்டில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது கம்ப்ளீட்டாக ஒரு இரும்பு பாத்திரம். பட்டர்ஃப்ளைல வந்து இது ஒரு காம்போ மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. செட் ஆஃப் 3 பீசஸ் வருது. இதில் ஒரு சாஸ் பேன், அதுக்கப்புறம் ஒரு கேசரோல் டைப்பில், அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரைங் பேன். ஹாட்டிங் ஷேப்பில் இந்த ஸ்பூன் பார்க்கறதுக்கே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் இப்போ நியூ ஃப்ரூட்ஸ் பேஸ்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருக்குது. நமக்கு இதில் நிறைய ஷேப்ஸில் வச்சிருக்காங்க, நிறைய சைஸஸ்லையும் அவைலபிள். பார்க்கறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சர்விங் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கிளாஸாக இருக்கும். ஹேமர் டிசைனில் வரனால லுக் ரொம்பவே சூப்பராக இருக்கும். PrayLadyல உள்ள சாஸ் பேன் போத் சாண்ட்விச் அண்ட் ட்ரைப்ளை மாடல் வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட்டோட வருது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கோயம்புத்தூர் கணபதியில் லொக்கேட் ஆகிருக்கிற கோயம்புத்தூர் ஸ்டீல் ஹவுஸ் ஷாப்பில் உள்ள கலெக்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வெளியூரில் இருக்கிறவங்களா இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஹவுஸில் சர்விங் டிஷ்க்கு வந்து 50% ஆஃபர் போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வித் லிட்டோடே வருது. குவாலிட்டியும் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. சைஸும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள கண்டென்ட் வந்து நம்ம நிறையா உள்ள கண்டென்ட்டே நம்ம சர்வ் பண்ணிக்க முடியும். குழம்பு அந்த மாதிரிலாம் நம்ம டைனிங் டேபிளில் வச்சு சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். வித் அதோட மேட்சிங்கோட லிட்டும் கொடுத்துருக்கனால பார்க்கறதுக்கு லுக் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈவன் சூடான சாதம் நம்ம உடனே சர்வ் பண்ணோம் அப்படின்னாலும் கூட இந்த மாதிரி டிஷ்ஷில் வச்சு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா நமக்கு 400 above வருது. 50% ஆஃபரில் நமக்கு 200 above அந்த ரேஞ்சில் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஆஃபர் வந்து ஸ்டாக் உள்ள வரைக்கும் மட்டும்தான். ஸோ ஸ்டாக் முடியறதுக்குள்ளே கிராஸ் பண்ணிக்கிங்க. வேறு ஊரில் உள்ளவங்க விருப்பப்படுறீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு அயன் பேன். இது பார்க்கறதுக்கு லுக் வந்து நமக்கு நான்ஸ்டிக் லுக்கில் கொடுத்துருக்காங்க. கீழே பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேஸில் வந்து கலர் கோட் பண்ணனால நமக்கு நான்ஸ்டிக் லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஆனால் டேக்லேயே பாருங்கள் நோ நான்ஸ்டிக் கோட்டிங், நல்ல லைஃப் வரும். அதுக்கப்புறம் குக்கிங் ஆயில் அப்ளை பண்ணுங்கள் அந்த துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி. அந்த மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இரும்பு பாத்திரத்துக்கு போடுற மாதிரியே போட்டிருக்காங்க. இது நல்ல வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்குது. பர்சனலாக இந்த ப்ராடக்ட் வந்து பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு நான்ஸ்டிக் லுக்கில் ஒரு இரும்பு கடாய் அப்படிங்கும் போது கண்டிப்பாக ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். லுக்கு பார்க்கறதுக்கு கிச்சனில் வைக்கிறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். இதில் வந்து 2 சைஸஸ் வச்சுருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு காமிச்ச சைஸ் வந்து 400 above வருது. இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 500 above வருது. இந்த பெரிய சைஸ் வந்து நம்ம வந்து நல்லா கிரேவி அந்த மாதிரி பண்ணுறதுக்கே யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சைஸ் பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு, ஆம்லெட் போடுறதுக்கு அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சர்விங் பவுல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இதெல்லாம் இப்போ நியூ அரைவல், பார்க்கறதுக்கே ரொம்ப யூனிக் டிசைனாக இருக்குது. ஹேமர் டிசைன்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ லுக் பார்க்கறதுக்கு ரொம்பவே கிளாஸாக இருக்குது. இதெல்லாம் நம்ம டைனிங் டேபிளில் சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டான மாடல், கொஞ்சம் டீப்பான குழியான மாடல்னு 2 டிசைன் வச்சுருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 300, 400 அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம டைனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் கொடுக்கும். PrayLadyயோட இந்த சாஸ் பேன் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவி வெயிட்டில் இருக்குது. கீழே சாண்ட்விச் பாட்டம் வருது. ஹேண்டில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரெண்டுமே கலந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 1.7 லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க. இதோடைய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 600 above அந்த ரேஞ்சில் இருக்குது. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பிராண்டில் ஒரு காம்போ செட். இது செட் ஆஃப் 3 பீசஸ் வருது உள்ள. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சாஸ் பேன் வருது வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட்டோட கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஹேண்டில் வருது. நார்மலான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். சாண்ட்விச் பாட்டம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா மேலே ஒரு லிட்டும் வருது. இந்த செட்லேயே அடுத்த பீஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு கேசரோல் மாடலில் கொடுத்துருக்காங்க. நம்ம சர்விங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண ரொம்பவே அழகாக இருக்கும். டபுள் சைடும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஹேண்டில், லிட்டில் பார்த்தீங்கன்னாலும் மேலே பிளாஸ்டிக்கில் நாப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரையிங் பேன் வருது. அதுக்கும் பிளாஸ்டிக்கில் ஹேண்டில், நல்லா லாங்கான ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த செட் ஆஃப் 3 பீசஸும் சேர்த்து இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 1600 அந்த ரேஞ்சில் வருது. அந்த மில்க் பேனில் பார்த்தீங்கன்னா நம்ம 1.5 லிட்டர் to 2 லிட்டர் அளவுக்கு நமக்கு பால் காய்ச்சலாம். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டியில் இருக்குது. PrayLadyல இந்த ஃப்ரைங் பேன் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் பாட்டம் வித் ட்ரைப்ளையோட கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கம்ப்ளீட்டாக அடிப்பிடிக்காது. சைடில் லுக் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹேமர் டச் கொடுத்துருக்காங்க. ஸோ லுக் வந்து நல்லா நமக்கு கிளாஸாக இருக்குது. ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா லாங்காக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 3000 above அந்த ரேஞ்சில் இருக்குது. நெக்ஸ்ட் PrayLadyல இந்த சாஸ் பேன் பார்த்தீங்கன்னா சேம் அதே போல் லைட்டாக ஹேமர் டச் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வித் லிட்டோட கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் லாங்கான ஹேண்டில். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 2000 above வருது. இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு சாண்ட்விச் பாட்டமில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு குக் பண்ணுற ஐட்டம் எதுவுமே அடிப்பிடிக்காமல் சேஃபாக இருக்கும். வெயிட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி வெயிட்டில் கொடுத்துருக்காங்க. ஒரு இரும்பு பாத்திரம் தூக்குற மாதிரி நமக்கு ஃபீல் வருது. நல்ல ஹெவி வெயிட்டில் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த குக்வேர் பார்த்தீங்கன்னாலும் நமக்கு PrayLadyல டபுள் ஹேண்டில் உள்ள மாதிரி குக்கிங் அண்ட் சர்விங் 2 பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் சேம் சாண்ட்விச் பாட்டம் வித் ட்ரைப்ளை மாடலில் கொடுத்துருக்காங்க. வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட்டோட வருது. ஹேமர் டிசைன் லைட்டாக டச் பண்ணியிருக்காங்க. இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நமக்கு 2500 அந்த ரேஞ்சில் இருக்குது. அடுத்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டெய்னர் கலெக்ஷன்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம வடகம் அதெல்லாம் பொரிச்சு எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உடனில் ஹேண்டில் இருக்கனால நமக்கு நல்லாவே ஹீட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். நல்லா லாங் ஹேண்டிலும் கொடுத்துருக்கனால நம்ம போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 195 அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க.
இது பார்த்தீங்கன்னா அக்ரிலிக்ல உள்ள சால்ட் அண்ட் பெப்பர் டிஸ்பென்சர். பார்க்கறதுக்கு கிளாஸ் லுக் கொடுக்கும், கீழே போட்டால் உடையாது. வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாண்டோட கொடுத்துருக்காங்க. லிட்டில் பார்த்தீங்கன்னா அழகாக பெயிண்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு லுக் பார்க்கறதுக்கு ரொம்பவே கிளாஸாக இருக்குது. இதெல்லாம் டைனிங்கில் வைக்கும் போது ரொம்பவே அழகாக இருக்கும். அக்ரிலிக் அப்படிங்கிறனால கொஞ்சம் காஸ்ட்லி தான். இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 600 above அந்த ரேஞ்சில் இருக்குது. லுக் கிளாஸ் லுக்கில் இருக்கும், ஆனால் கீழே போட்டால் உடையாது. நெக்ஸ்ட் JVL ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இந்த ஸ்பைஸ் கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. மேட் ஃபினிஷ் லுக்கில் கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹோல்ஸ் வருது. பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா பெரிய சைஸ் ஹோல், அதுக்கப்புறம் மீடியம் சைஸில் ஹோல், அதுக்கப்புறம் ஸ்மால் சைஸில் இந்த மாதிரி 3 டைப்ஸில் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தேவையான சைஸஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் அந்த மசாலாஸ் பவுடர், சில்லி பவுடர் அந்த மாதிரி பவுடர்ஸ் கூட நம்ம போட்டுக்கலாம். பெரிய ஓட்டை இருக்கிறனால அழகாக நம்ம வந்து ஒரு ஸ்பூன் கணக்கில் நம்ம எடுத்துக்க முடியும். இந்த கண்டெய்னர் பார்த்திங்கன்னா நமக்கு மேட் ஃபினிஷ் லுக்லையும் கீழே வந்து கிளாஸ்லையும் சீத்ரூ கொடுத்துருக்காங்க. வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாண்டோட வருது. இதில் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 6 பீசஸ் கொடுத்துருக்காங்க. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 1200 அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இது கிளாஸில் வருது. கம்ப்ளீட்டாக வந்து மேட் ஃபினிஷ் லுக்கில் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி மல்டிபர்பஸ் ஸ்டாண்ட்லாம் கூட இங்கே வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கட்லரி ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூன், நைஃப் அதெல்லாம் போட்டு வச்சுக்க. ஈவன் நம்ம பென் ஸ்டாண்ட் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் பாத்ரூமில் வந்து நம்ம ப்ரஷ் பேஸ்ட் அதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் லுக்கில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 80 rupeesலேருந்தே கலெக்ஷன்ஸ் இருக்குது. சைஸஸ் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சைஸஸும் வச்சுருக்காங்க. ஹாட் பாட் ஹோல்டர், டாங் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. எல்லாமே குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரான குவாலிட்டியில் தான் கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு 70, 100, 150, 200 அந்த ரேஞ்சில் சைஸுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸஸில் இருக்குது. இந்த ஹாட் பாட் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் கிரிப் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது, பிளாக் அண்ட் ரெட். சிலிக்கான் கிரிப் வந்து நமக்கு ஹீட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு. அதே சமயம் நமக்கு கையிலேருந்து நழுவாமையும் இருக்கும். ஸ்பூன் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. மேட் ஃபினிஷ் லுக்கில், கம்ப்ளீட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லுக்கில், ஸ்மால் சைஸ், பிக் சைஸ்னு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் செட் ஆஃப் 6 பீசஸில் கூட வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 150 அந்த ரேஞ்சிலேருந்தே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில், ஹார்டின் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. கிட்ஸுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம கலெக்ஷன்ஸ் கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதெல்லாம் நமக்கு செட் ஆஃப் 6 பீசஸே பார்த்தீங்கன்னா 140 அந்த ரேஞ்சில் இருக்குது. மேட் ஃபினிஷ் லுக்லேயும் வருது. ஸோ பார்க்குறதுக்கு லுக் ரொம்பவே அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிற பேஸ்கெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மேட் ஃபினிஷ் லுக்கில் பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது. ஈவன் வந்து அப்பளம் அதெல்லாம் பொரிச்சு வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன சைஸ் வந்து 200, 300, அதுக்கடுத்து பெரிய சைஸஸ்லாம் 400, 500 அந்த ரேஞ்சில் இருக்குது. இதெல்லாம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் போட்டு நம்ம டைனிங் டேபிள் எல்லாம் வைக்கும் போது பார்க்கறதுக்கு லுக் ரொம்பவே அழகாக இருக்கும். ஏன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படிங்கிறனால நம்ம பிளாஸ்டிக்கில் வைக்கிறத விட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸில் வைக்கும் போது ரொம்பவே அழகாக இருக்கும். இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸஸும் கூட வச்சுருக்காங்க. ஈவன் ஸ்கொயர் ஷேப்பில் கூட கலெக்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிங்க் ரேக். இது நம்ம சிங்க்கில் வாஷ் பண்ணும்போது சைடில் வந்து இதை வந்து நம்ம இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே இது மேலே போட்டுட்டோம் அப்படின்னா தண்ணி வடிஞ்சுக்கும். அந்த மாதிரி ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் சைடில் வந்து பிளாஸ்டிக்லையும் கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படிங்கிறனால நமக்கு துரு பிடிக்காமல் இருக்கும். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 400, 500 அந்த ரேஞ்சில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு கிச்சன் டூல் தான். இது வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம அழகாக ஷேப்பாக நம்ம ரவுண்டாக எடுத்து நம்ம சாலட் அதுக்கெல்லாம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல் இது. இது பார்த்தீங்கன்னா நமக்கு 150 அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. இதில் உள்ள அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், பப்பாயாவில் உள்ள சீடை வந்து இந்த பிளாஸ்டிக்கில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நடுவில் உள்ள ஸ்பூனில் வந்து நம்ம அழகாக பப்பாயாவை ரவுண்டாக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எக் யாக் அண்ட் ஒயிட் செப்பரேட்டர். இது அந்த மாதிரி டிஷ் பண்ணுற டைம் வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து மஞ்சக்கரு வந்து தனியாக நம்ம பிரித்து எடுக்கிறது சிரமமாக இருக்கும். இந்த இதில் நம்ம இந்த டூலில் நம்ம ஊற்றணும் அப்படின்னா மஞ்சக்கரு வந்து அந்த ஸ்பூனில் விழுந்துக்கும், கீழே உள்ள அந்த ஓட்டையில் வந்து வெள்ளைக்கரு பிரிஞ்சிடும். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 95 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஐஸ்கிரீம் ஸ்கூப் கலெக்ஷன்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூனில் வந்து நம்ம ஐஸ்கிரீமை எடுத்துட்டு மேலே உள்ள இந்த கிளிப்பை வந்து ஜஸ்ட் இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும், ஐஸ்கிரீம் வந்து அழகாக வந்து ரவுண்ட் ஷேப்பில் பவுலுக்குள்ளே விழுந்துடும். இதோடைய யூஸ் பண்ணுற விதம், ஹேண்டில் பண்ணுற விதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான மெத்தடாக இருக்குது. இதோடைய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 200, 210 அந்த ரேஞ்சில் இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடல். இது நம்ம எடுத்துகிட்டு கீழே உள்ளதை ப்ரெஸ் பண்ணனா போதும், நமக்கு வந்து ஐஸ்கிரீம் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சில நிமிடம் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.